இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லையே பாட்டி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நம்புங்க. என்னவோ சொல்ற, ஆனா எனக்கு பயமா இருக்கு பாரதி. போனவன் திரும்பி வந்தா என்ன பண்றது? ஆமா பாரதி, எனக்கும் அதே பயம்தான். அவன் என்கிட்ட நடந்துட்டதை பார்த்தா திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. அவன் கண்டிப்பா வரமாட்டான். நீங்க 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. இப்ப ஆதி வந்து கேட்டா என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க பாட்டியை கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்க அத்தை. என்னாச்சு? நீ மறுபடியும் வந்திருக்க? அம்மா, நீ என் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்கம்மா. நான் இதை யாருக்காக பண்ணங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம போனா என் மனசாட்சி என்னை கொன்னுடும்மா. இங்க பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க தொழில் எதிரிங்களை கொல்ல, கூலிக்கு கொலை பண்ற உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அவங்க வேலையை முடிச்சுக்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இப்பவும் நடந்திருக்கு. ஆனா அவரை கொல்ல சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்பல. இனி ஒரு தடவை இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. எனக்கு அது போதும். அம்மா, நீங்க ஆதி தம்பியை நான் கொல்ல வந்ததா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, அதுக்கு தானே சாக்லேட் பாக்ஸ்குள்ள பாம்பை வச்சு அவரை கொல்ல பாத்தீங்க. அம்மா, எனக்கு வந்த அசைன்மெண்ட் ஆதி தம்பியை கொலை பண்றதுக்காக இல்ல, வேற ஒருத்தரை கொலை பண்ண சொல்லி வந்துச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. வேற ஒருத்தரையா? யார? என்ன கொலை பண்ண வந்தியா? என்ன எதுக்கு? நீ சொல்றது உண்மையா? அம்மா, இனியும் நான் எதுக்காகமா போய் சொல்லணும்? இந்த போட்டோ தான் எனக்கு வந்துச்சு. ஆமாம்மா, உங்களை கொலை பண்ண சொல்லி தான் எனக்கு பணமும் கொடுத்தாங்க. யாரு? யாரு என்ன கொலை பண்ண சொன்னாங்க? அம்மா, ஒரு நிமிஷம்.